நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. Taste Daily. Taste the Daily. இன்னைக்கு டிஎம்கேல சமூக நீதியை செயல்படுத்துற கட்சி இல்ல. வார் புலி வருதுன்னு பிஜேபியை காமிச்சு சனாதானத்தை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு அவங்க மேல ஒரு படத்தை காமிச்சு அவங்கள சொல்லி நீங்க ஓட்டு வாங்கிக்கிறீங்கல்ல. இப்ப என்ன இந்த பிரச்சனைகள் பூரா இன்னைக்கு எஸ்சி எஸ்டிக்கு அகைன்ஸ்டா வந்து அட்ராசிட்டி நடத்துறீங்க. இதெல்லாம் என்ன மத்திய அரசாங்கம் தான் பண்ணிட்டு இருக்கா? இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க வேக வேலை என்னாச்சு? அப்ப அந்த தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு நீ அதுல போய் மனத்தை கலக்குற அளவுக்கு இருக்குது. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது விட கிடைச்சிருக்கா? அப்ப நாங்க நேரில என்னாச்சு? ஒரு பள்ளிக்கூட மாணவர்களை போய் அடிச்சுக்கிட்டு ஒரு ஜாதி வன்மத்தை வந்து நீங்க அங்க எடுக்கலையாத? அப்ப அதுக்கெல்லாம் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்க? அந்த பையனால இன்னுமே வந்து என்னால சரியா கையை தூக்க முடியலன்னு சொல்றானே. நீங்க சமூக நீதி காவலர்னு தானே உங்களுக்கு பேரை சொல்லி ஏமாத்தி தானே ஓட்டு வாங்கிருக்கீங்க இத்தனை நாளா. அப்ப இது எல்லாமே வந்து பேச்சளவுல இருக்குது, அவ்வளவுதான். அதனால தானே ரஞ்சித் கூட சொல்றாரு, இது வந்து நாங்கெல்லாம் வந்து வெறும் வாக்கு வங்கியா தான் பாக்குறீங்களா எங்களை? இதுல என்ன சந்தேகம் இருக்கு? ரஞ்சித்துக்கு இவ்வளவு நாள் அதெல்லாம் தெரியலையா? இன்னைக்கு தான் பாக்குறாங்களா அவங்க உங்களை வாக்கு வங்கியா? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சமூகத்தில் இருக்கு இந்த மாதிரி அட்ராசிட்டி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுதா? ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடும்போது இப்போ இந்த பாராளுமன்றத்தில் வந்து 40க்கு 40 சீட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியலையா? இந்த சமூகத்துக்கு ப்ராப்ளம் இருக்கு, இவ்வளவு படுகொலைகள் நடக்குது, இந்த 3 மாசத்துல தான் நடக்குதா? திருமாவளவன் மேல நல்ல அபிமானமும் மரியாதையும் இருக்கு. ஆனா அதே மீட்டிங்ல அவர் பேசினது என்னன்னா, நாடு தழுவிய மதுவிலக்கு வந்தா நாங்களும் இங்க மதுவிலக்கு கொண்டு வரோம்னு பேசுறாரு. அப்ப இது உண்மையான புரிதல், உண்மையான பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு அர்த்தமா இது? இந்த டாஸ்மாக் நிறுத்துறது யாருடைய கையில இருக்கு? தமிழக அரசாங்கம் கையில இருக்கா, மத்திய அரசாங்கம் கையில இருக்கா? Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. ஹேரோட்ஸ் நேருக்கு வணக்கம். நான் விக்னேஷ். வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ். தலித் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது திமுக அரசு. தலித் மக்களுக்கு வந்து திமுக மீதுள்ள நம்பிக்கை போயிடுச்சு. இது இப்போதைக்கு இருக்கிற எல்லாராலும் பேசப்படுற ஒரு மிகப்பெரும் தலைப்பாகவே இருக்கு. ஏன்னா சமூக நீதி பேசுகிற ஒரு கட்சி அவங்களே எதிராக திரும்பி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி அந்த சமூக நீதி பேசுற கட்சி தான், சமூக நீதியை செயல்படுத்துகிற கட்சி இல்லை. இன்னைக்கு டிஎம்கேல எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க? 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அதில் எத்தனை பேர் இவங்க வந்து சமூக நீதினாவே என்ன, எல்லாத்துக்கும் நாங்கள் சமமான வாய்ப்பை கொடுக்குறோம், சமத்துவம் கொடுக்குறோம், பகுத்தறிவான ஆளுங்கிறதான கரெக்டு. அப்போ இந்த 72 பேரில் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்து எஸ்சி எஸ்டியினுடைய கேட்டகரியிலேருந்து வராங்க? நீங்கள் ரிசர்வேஷன் பேசுகிறீங்களா? இப்போ கூட நீங்கள் சட்டசபையில் என்ன சொல்கிறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்மானம் போடுறீங்களா? எல்லாத்தையுமே வந்து நிர்வகிக்கிறீங்களே. அப்போ உங்கள் இதில் வந்து தெரியாதா? இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம், இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் எடுத்துக்கங்க. இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் என்ன? எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 18%, அங்கே 1%, ரெண்டும் சேர்ந்து 19%. கரெக்டாக? அப்போ இந்த 72ல் நீங்கள் 19%னா உங்களுக்கு என்னாச்சு? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 14 டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வந்து டிஎம்கேல வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சமத்துவம் பேசுகிற கட்சி, நீங்கள் வந்து சமூக நீதி பேசுகிற கட்சி. ஆனால் இப்போ வந்து எடுத்து பார்க்கும்போது என்னுடைய அசஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கும்னா, கடலூரில் இருக்கக்கூடிய கணேசன் ஒருத்தர் தான் இந்த சமூகத்தை சார்ந்தவர் 72 பேர்த்தில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து 35 அமைச்சர்கள். இன்னைக்கு அவர் முதலமைச்சரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த 35 அமைச்சர்களில் இதே வந்து 19% நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 35x19னா சற்று ஏறக்குறைய வந்து ஒரு 7 அமைச்சர்கள் வந்து வரணும். இந்த 7 அமைச்சர்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 2 பேர் தானே உங்களுக்கு வந்து அமைச்சராக இருக்காங்க. ஆதி திராவிடர் நலத்துறையும் லேபர் மினிஸ்ட்ரி கணேசனும் இவங்க கைல்வெளியும். அப்போ உங்கள்கிட்ட எங்கே இருக்குது உங்களுடைய சமத்துவமும் சமூக நீதினு எங்கே காமிக்கிறீங்க? இது வந்து மேடை பேச்சுக்கு ஏறி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கு மட்டும் நீங்கள் சமூக நீதி பேசிட்டு இருக்கிறீங்களா? அப்போ இதில் இன்னொரு புள்ளி விவரம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 44 எஸ்சி தொகுதி இருக்குது, 2 எஸ்டி தொகுதி இருக்குது, ரெண்டும் சேர்த்துனீங்கன்னாக்கா 46. இந்த 44 எஸ்சி தொகுதியில் 29 எஸ்சி தொகுதியினுடைய எம்எல்ஏ டிஎம்கே, 2 எஸ்டியினுடைய தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறது டிஎம்கே. அப்போ மொத்தம் இந்த 46ல் 29 + 2 31 சீட்டு வந்து நீங்க தான் வச்சிருக்கீங்க. அப்ப கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 67% மக்கள் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேட்டகரியிலிருந்து உங்களே தான் தேர்ந்தெடுத்திருக்கான். இப்ப என்னுடைய புள்ளி விவரம் புரியுதா உங்களுக்கு? மொத்தம் இருக்கக்கூடியதுல 67% எஸ்சி எஸ்டி மக்கள் அந்த தொகுதியிலிருந்து உங்களே தான் தேர்ந்தெடுத்திருக்கான். அப்ப அந்த சமூகத்தினுடைய வாக்குல 67% வாக்க திமுகவுக்கு செலுத்திருக்கான். ஒரு ரஃபா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களை வந்து தேர்ந்தெடுக்கும் போது இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு உண்டான காரணம் என்ன? இந்த சமூக நீதி பேசுறீங்க, சமத்துவம் கொடுப்பீங்க. நீங்க ஆனா என்ன சொல்றீங்க? வார் புலி வருதுன்னு பிஜேபியை காமிச்சு அவங்க தான் இதை பண்ணிட்டாங்க, சனாதானத்தை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு அவங்க மேல ஒரு படத்தை காமிச்சு அவங்கள சொல்லி நீங்க ஓட்டு வாங்கிக்கிறீங்கல்ல.
இப்போ என்ன இந்த பிரச்சனைகள் பூரா இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே இப்போ மீடியாவில் பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, இந்த எஸ்சி எஸ்டிக்கு அகேன்ஸ்டாக வந்து அட்ராசிட்டி நடத்துறீங்களே, இதெல்லாம் என்ன மத்திய அரசாங்கம் தான் பண்ணிட்டு இருக்கா இப்போ? அப்போ இதெல்லாம் நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு தானே அவன் உங்களை நம்பி ஓட்டு போடுறான். அப்போ நீங்களே இப்போ அவன் மேலே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ப்ராப்பரான நடவடிக்கை எடுக்கலாம் என்ன சொல்கிறது? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வேக வயல் என்னாச்சு? ஒரு சாதாரண தண்ணி குடிக்கிற இடத்துல நீங்கள் போயிட்டு ஒரு தண்ணியில் வந்து நீங்கள் மலத்தை கலக்கிறீங்கன்னா, ஒரு மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு என்ன முக்கியம்? காற்றுக்கு அடுத்தது தண்ணி முக்கியம், கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு நீ அதில் போய் மனத்தை கலக்கிற அளவுக்கு இருக்குது. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது விட கிடைச்சிருக்கா? யார் கலந்தாங்க, யார் என்ன ஏதாவது அவங்களை அரெஸ்ட் பண்ணி யாராவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அப்போ உயிரை போய் கொலை பண்ணாதான் கொலையா? அப்போ உயிர் வாழ்றதுக்கு தேவையான தண்ணி கிடைக்காத பண்ணுறதும் ஒரு மறைமுகமான கொலை இல்லையா? அப்போ நாங்குநேரியில் என்னாச்சு? ஒரு பள்ளிக்கூட மாணவர்களை போய் அடிச்சுக்கிட்டு ஒரு ஜாதி வன்மத்தை வந்து நீங்கள் அங்கே எடுக்கலையா? அதை அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அந்த பையனால் இன்னுமே வந்து என்னால் சரியாக கையை தூக்க முடியலன்னு சொல்கிறானே. அப்போ கரூரில் வந்து ஒரு சாதாரண ஒரு சத்துணவு கூடத்தில் சமைக்கக்கூடியவங்க வந்து அந்த பட்டியல் இனத்து ஒரு பெண்மணியாக இருக்கிறனால நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியல மாட்டோங்கிற மாணவர்கள் நிற்கிறானுங்களே. அப்போ இதெல்லாம் தான் வந்து இந்த சமூகத்தில் வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் பூரா ஜாதியை வந்து வளர்த்தி விட்டுருக்காங்களா? திருநெல்வேலியில் அதே மாதிரி எடுத்துக்கங்க. அவங்கள வந்து ட்ரெஸ் அடித்து ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு 2 பேருக்கு மேலே சிறுநீர் கழிச்ச நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்க்கலையா? அப்போ இத்தனை அட்ராசிட்டி வந்து நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்கல்ல. அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் இது பூரா யார்? உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கான். அவன் 67% மக்கள் உங்களை தானே தேர்ந்தெடுக்கான். அவனுடைய நீங்கள் சமூக நீதி காவலர்னு தானே உங்களுக்கு பேரை சொல்லி ஏமாற்றி தானே ஓட்டு வாங்கியிருக்கீங்க இத்தனை நாளா. அப்போ அவங்களுக்கு உண்டான சமூக நீதியை நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்க? இல்லை உங்கள் கட்சியில் தான் அந்த சமூக நீதி இருக்கா? உங்களுடைய அமைச்சர்கள்ல சமூக நீதி இருக்கா? உங்க மாவட்ட செயலாளர்கள்ல சமூக நீதி இருக்கா? இல்ல அவர்கள் வந்து முன்னிறுத்துவது இப்படித்தானே, இல்ல நாங்க சமூக நீதி கட்சி அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோம் அந்த மக்களுக்காக இதை பண்ணியிருக்கோம். இப்ப கூட சொல்ல போனா குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்காக அவங்களுக்காக ஒரு 10.5% இடஒதுக்கீடு 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பேசும் திமுக. ஆனா தொடர்ந்து சொல்ல போனா நீங்க சொல்ல புள்ளி வரக்கூடிய வேங்கவேலா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியில இருந்த பல்வேறு மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களாக தான் இருக்காங்க. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தாழ்த்தப்பட்ட தலைவர்னால அவர் வந்து உள்ளே விடல. சொல்லப்போனா கோயிலுக்குள்ள விடாம இவ்வளவு பிரச்சனை இருக்கு. மக்கள் எல்லாம் திரும்ப 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 அவங்களுக்கே ஒரு அவங்களுக்கு வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. ஆனா திமுக அரசு வந்து அவங்க சமூக நீதியை பேசி பேசி இழந்துட்டாங்களாம் சமூக நீதி மொத்தமாவே. இப்ப அதைத்தான் நான் சொல்ல வரேன். இவங்க பேச்சளவுல தான் இருக்கு. ஆரம்ப காலத்துல அதை நோக்கி வந்தாங்கிறது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா இன்னைக்கு வந்து அவங்க ஜாதிய அரசியல்ல உள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க இப்போ அரசியல் கட்சி இப்போ இதில் வந்து நான் வெறும் திமுகவை மட்டும் நான் சிங்கிள் அவுட் பண்ண விரும்பல. எல்லா கட்சியிலுமே இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜாதிய அடிப்படையாக வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க ஒரு சில கட்சிகளை தவிர. இன்னைக்கு சீட்டு கொடுக்குறதே யாருக்கு கொடுக்குறாங்க? இந்த தொகுதியில் வந்து எந்த ஜாதிக்காரன் அதிகமாக இருக்கான் அவனை நிறுத்து, எந்த ஜாதிக்காரங்கிட்ட வந்து ஓட்டு வங்கி ஜாஸ்தியாக இருக்கு அவனை கூட்டணிக்கு வை. அதை தான் நான் சொல்கிறேன். நான் வெறும் திமுகவை மட்டும் சொல்லணும்னு அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அப்போது நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த கூட்டணி எந்த ஜாதிக்காரனை சேர்ந்துக்கிட்டா ஓட்டு வரும். அப்போ நீங்க ஜாதியை ஒழிக்கிறதுக்காக நீங்க வந்து ஒரு ஆட்சியை நடத்துறங்கிற பேர்ல நீங்க ஜாதியை வளர்த்துறதுக்கு உண்டான ஆட்சியை தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இன்னைக்கு கூட நீங்க வந்து இந்த 10% சொல்லும் போது அவர் நேரடியாவே இறங்கி பிரச்சாரம் பண்றாரு. அன்புமணி ராமதாஸ் எனக்கு ஓட்டு போடுங்க, நாம வந்து இந்த 15 ரூபா ஏத்தி தருவோன்னு தான் அவர் பண்றாரு. அப்ப இது வந்து ஒரு ஜாதியை அடிப்படையா வச்சு நீங்க அரசியல் பண்ண இது நீங்க நீங்க ஒரு ஜாதிய கணக்கெடுப்பு அது இதெல்லாம் எதுக்காகனா ஒரு சோசியல் ப்ரோக்ராமுக்கு அது யாருக்கு எவ்வளோன்னு நம்ம பிரித்து கொடுக்கறதுக்காக தான் அது பயன்படுத்தணுமே ஒழிய இதை வந்து நீங்கள் ஜாதிய உணர்வையும் ஜாதிய வன்மத்தையும் ஊக்குவிக்கிறதுக்காக நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே. அப்போ இது வந்து எந்த இடத்துல நீங்கள் நோக்கி வந்து நீங்கள் வந்து ஓகே வேற யாரும் தான் பண்ண வேண்டாம் விட்டுருங்க, மற்றவங்களாம் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்கள் சமத்துவம் பேசுகிற கட்சி தானே, சமூக நீதி பேசுகிற கட்சி தானே, நீங்கள் இதை செய்யலாமா? இப்போ நீங்கள் சமூக நீதினு சொல்லிட்டு உங்கள் கூட்டணியில் வந்து ஜாதி சார்ந்த கட்சிகள் இல்லையா, மதம் சார்ந்த கட்சி, மதத்தின் பேரில் ஒரு கட்சி இருக்கிறீங்க கூட்டணியில் இல்லையா, மத சார்பு இம்மைன்னு சொல்றீங்கல்ல, மதம் சேர்ந்த கூட்டணியை வச்சிருக்கீங்கல்ல. அப்ப என்ன இது வந்து எந்த விதமான எப்படி நம்ம ஏத்துக்கிறது இது? அப்ப இது எல்லாமே வந்து பேச்சளவில் இருக்குது, அவ்வளவுதான். அதனால தானே ரஞ்சித் கூட சொல்றாரு இது வந்து நாங்களாம் வந்து வெறும் வாக்கு வங்கியா தான் பாக்குறீங்களா எங்களை அப்படின்னு. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? ரஞ்சித்துக்கு இவ்வளவு நாள் அதெல்லாம் தெரியலையா? இன்னைக்கு தான் பாக்குறாங்களா அவங்க உங்களை வாக்கு வங்கியா? இத்தனை நாள் பேசாத இயக்குநர்களும் பல நடிகர்களும் பொதுமக்களும் சரி அரசியல் கட்சிக்கு தலைவர்களும் சரி இத்தனை நாள் இதை பத்தி பேசுனது கிடையாது. அதான் திமுகவா சமூக நீதி பேசுறது ஓகே. ஆனா இப்போதைக்கு பாரஞ்சித் குரலா இருக்கட்டும், வெற்றிமாறன் குரலா இருக்கட்டும், இப்படி அவங்க வந்து ஸ்டாலினர்கள் மீதும் திமுக அரசின் மீதும் வந்து இப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்பும் பொழுது ஸ்டாலினர்கள் பயந்து விட்டாரா? இப்படிப்பட்ட மக்களின் ஓட்டு திரும்ப குறைஞ்சிரும் அப்படிங்கிற பயம் வந்திருக்கா? ஏன்னா அவர் இறந்த பொழுது கூட போகாத ஒரு நபர் அவரோட வீட்டிற்கு 2ஆம் நாள் 3ஆம் நாளுக்கு அப்புறம் போய் இப்ப சந்திச்சிருக்காரு, அதுவும் பாரஞ்சித்தினுடைய ஒரு குறிப்புகளுக்கு அப்புறம். இது எப்படி சார் பார்க்க முடியும்? இல்லை அவங்க பயந்துட்டான். அவங்க தான் எப்பயுமே சொல்லுவாங்க, நாங்கள் பணங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோங்கிறதான அவங்கள டைலாக். அதனால வந்து பயந்துக்கிட்டாங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இல்லை.
இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியா இருந்தாலும் அந்த வாக்கு வங்கிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓட்டு போடணுங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் எல்லாருமே குதிச்சு எழுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சமூகத்தில் இருக்குது இந்த மாதிரி அட்ராசிட்டி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுதா? ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடும்போது இப்போ இந்த பாராளுமன்றத்தில் வந்து 40க்கு 40 சீட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியலையா? இப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து இன்னைக்கு இந்த மாதம் வந்து ஜூலைக்குள்ளார வரதில் மட்டும் பயங்கரமான அட்ராசிட்டி நடந்துருச்சா? நான் அதைத்தான் சொல்கிறேன். இவங்க எல்லாம் பேசுவாங்க, பண்ணுவாங்க. கடைசியில் ஒரு எலெக்ஷன் வரும்போது டிஎம்கேக்கு ஒரு அருமையான ஃபார்முலா, சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இருக்குது. எங்கேயோ இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை பிஜேபி வந்துடும். பிஜேபி எங்கடா இருக்கான்? தமிழ்நாட்டில் எங்கே இருக்கான் பிஜேபி? இப்போ தான் அடிச்சு பிடிச்சி நோட்டாக்கு கீழே இருந்து மேலே வந்து ஒரு 11% வந்திருக்காங்க. அப்போ இதே வந்து என்னன்னா இவங்க சொல்லி 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 வந்து வளர்த்துனது பிஜேபியை. அப்போ இல்லாத ஒரு ஆளை வந்தா பூதம் வந்துரும்னு கிளப்பி நீங்கள் பண்ணுற அத்தனை அட்டூழியத்துக்கும் அநியாயத்துக்கும் அதை சொல்லி சொல்லி மறைச்சு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு இருக்கீங்களே. நான் அதைத்தான் திருப்பி கேட்குறேன். ஏப்ரல் மாசத்துல நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுக்கும் இன்னைக்கு வந்து ஜூலை மாசத்துல மட்டும்தான் இப்போ இந்த பிரச்சனைகள் பூரா உங்க கண்ணுக்கு தெரியுதா? இன்னைக்கு குரல் எழுப்புறவங்களுக்கு பூரா இந்த சமூகத்துக்கு ப்ராப்ளம் இருக்கு, இவ்வளோ அட்ராசிட்டி நடக்குது, இவ்வளோ படுகொலைகள் நடக்குது, இவ்வளோ வன்மங்கள் நடக்குது, இந்த 3 மாசத்துல தான் நடக்குதா? சொல்லப்போனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் கூட நேரடியாக வந்திருந்தார், கண்டனத்தை தெரிவித்தார். ஆனால் அவர்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கிற மாதிரி தான் எல்லாராலும் பார்க்க முடியுது. ஏன்னா சொந்த ஒரு கட்சியோட கூட்டணியில் இருக்காங்க, ஒரு ஆளுங்கட்சி அந்த கூட்டணியில் இருக்கும், 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 2 எம்பிக்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவர் மூஞ்சி அதிருப்தி தெரிஞ்சது. வெறும் கண்டனத்தை மட்டும் தெரிவிச்சுட்டு அவர் வந்து அமைதியாக இருக்கிறதும், அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறதும். ஸோ கடந்த ஒரு நாட்களாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 4-5 இஷ்யூவும் சரி, இந்த இஷ்யூலையும் சரி, நேரடியாக வந்தார், எல்லாம் பார்த்தாரு, மேடையில் நின்று கண்கலங்கினதெல்லாம் பார்த்தோம். ஆனால் அவரால் ஏன் சார் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கவே முடியல? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 4 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்கன்னு. அதுதான் அப்போ நீங்கள் கட்சி நடத்துறதே உங்கள் சமூக மக்களுக்காக நீங்கள் கட்சி நடத்துறீங்களா, இல்லை பொதுமக்களுக்காக கட்சி நடத்துறீங்களா, இல்லை 4 எம்எல்ஏ வேணும் 2 எம்பி வேணுங்கிறதுக்காக கட்சி நடத்துறீங்களா? இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவில் 69 பேர் 60 பேர்த்துக்கு பக்கமாக வந்து பட்டியலின மக்கள் இறந்தாருங்கிறது தான் ஒரு புள்ளி விவரமாக சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அதுக்காக ஒரு நாள் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. அப்போ வந்து அதுக்கு மேலே முடிஞ்சு போச்சா? அது உங்கள் சமூகம் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு உண்டானது வந்து அந்த ஒரு நாள் கண்டனத்தோட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்களா? அதுக்கு மீட்டிங் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசுகிறார், பேசிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டாஸ்மார்க் இல்லை, இது டாஸ்மார்க் கிளாஸ் எடுக்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம ஒழிக்கணும், நம்ம வந்து நானே இதுக்கு ஒரு காரணம், இதெல்லாம் வந்து ஒழிக்காமல் விட்டுட்டேன், டாஸ்மார்க்கை ஒழிச்சிருக்கணும், நம்ம இதுக்கு நானும் தான் பொறுப்பு இந்த நிலைமைக்குன்னு குற்றத்தை ஏற்றுக்கிறார். எனக்கு திருமாவளவன் மேலே நல்ல அபிமானமும் மரியாதையும் இருக்குது. ஆனால் இந்த விஷயங்களில் பார்க்கும்போது எனக்கு அவர் மேலே வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விமர்சனம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நானும் குற்றவாளின்னு தான் சொல்கிறீங்க இந்த மாதிரி நிலைமைக்கு. ரைட், அது வரைக்கும் சல்யூட் சார். பொறுப்பு எடுத்ததுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கிறதான் என்னுடைய கேள்வி. அவரால் ஏற்று பேச முடியல கட்சி தலைமைகள். அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டா அது வந்து பொறுப்பு. டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணணும். இந்த டாஸ்மார்க்கை நிறுத்துறது யாருடைய கையில் இருக்குது? யாருடைய கையில் இருக்குது? தமிழக அரசாங்கம் கையில் இருக்கா, மத்திய அரசாங்கம் கையில் இருக்கா? ஆனால் அதே மீட்டிங்கில் அவர் பேசினது என்னன்னா, நாடு தழுவிய மதுவிலக்கு வந்தால் நாங்களும் இங்கே மதுவிலக்கு கொண்டு வரோன்னு பேசுகிறார். அப்போ இது உண்மையான புரிதல், உண்மையான பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு அர்த்தமா இது? ஏன் மற்றதுக்கெல்லாம் நீட்டை எங்கள் சைடில் வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து தூக்கி நிறுத்திடுவோம், எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே டாக்டர் ஆக்கிடுவோன்னு சொல்லி அதில் இல்லாத ஒன்று எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறீங்கல்ல. இன்னைக்கு மதுவிலக்கு உங்கள் மாநில உரிமையில தானே இருக்குது. அப்போ இப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின்கிட்ட போய் அழுத்தம் கொடுத்தா மதுவிலக்கை மூடுங்கன்னு சொல்லலாம்ல, மதுவிலக்கை கொண்டு வாங்கன்னு சொல்லலாம்ல, மதுக்கடைகளை மூடுங்கன்னு சொல்லலாம்ல. இதுக்கு மட்டும் மத்திய அரசாங்கத்துக்கு போகிறீங்க. நான் அதான் திருப்பி சொல்றேன். இவங்க பண்ற அத்தனைக்கும் காரணம் என்னன்னா, ஒரு ஸ்கேப் கோட் யாருன்னா மத்திய அரசு. அவங்களை காரணம் சொல்லிடுறேன். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற அடுத்த சப்ஜெக்ட், அது தனியாக நம்ம அந்த விமர்சனம் வேற. அப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சாராய கடையும் மதுக்கடையும் சாத்துறதுக்கும் மோடி வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்போ இதுதான் உங்களுடைய பொறுப்புணர்ச்சியா? அப்போ அதே வந்து இந்த பல நிகழ்வுகளை நடந்திருக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பேசுகிறாரு, இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலினுக்கும் இதில் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுலாம் ரொம்ப உடன்பாடு இருக்குது, ஆனால் போலீஸ் தான் டிலே பண்ணுதுங்கிறாரு ஒரு விஷயத்தில். அப்போ போலீஸ் டிலே பண்ணுதுன்னா அந்த டிலே யாருடைய டிலே? அந்த அமைச்சரனுடைய டிலே இல்லையா? அப்புறம் அமைச்சர் நல்லா வேலை பார்க்குறாரு, போலீஸ்காரங்க சரியாக வேலை பார்க்கலன்னா டிபார்ட்மெண்ட்டை மாற்றுங்க கம்ப்ளீட்டாக. அப்புறம் அதே என்ன சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி வந்து ஜஸ்டிஸ் ஃபார் தலித்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் டிஎம்கேவும் ஒரே தளத்தில் தான் இருக்கோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, சிஸ்டம் கெட்டு போச்சுங்கிறார், சிஸ்டம் சரியில்லைங்கிறார். ரஜினிகாந்த் சிஸ்டம் சரியில்லைன்னா ஏற்றுக்கலாம், இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்காக தானே உங்களை ஆட்சியில் கொண்டு வந்து உட்காந்து வச்சிருக்கோம். அப்போ திருமாவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து பயப்படுறாரு, திமுக அரசின் மீது ஒரு பயத்தை வச்சிருக்காரு அவர் மேலே. ஸ்டாலின் மேலே பயம் இல்லை, இந்த 4 சீட்டு 2 சீட்டுக்கு உண்டான கட்டாயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 4 இதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த 4 எம்எல்ஏவும் 2 எம்பியும் தான் முக்கியமா?
அப்ப இந்த சமூக மக்கள் பூராமே சிரமப்படுறாங்களே, அவங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை உண்டு பண்றங்கிறது உங்களுக்கு நோக்கம் இல்லையா? இதே 4 எம்பி 2 எம்பி 2 எம்பி 4 எம்எல்ஏ வாழ்க்கை பூரா வச்சிருந்து மக்கள் என்ன கஷ்டப்பட்டு வேணாலும் பரவாயில்லன்னு விட்டுறதா? இதே திருமாவளவன் அவர்களுக்கு இன்னொரு என்ன ஒரு ஆதங்கம் இருக்குன்னா, என்னை இன்னும் ஒரு சமூகம் சார்ந்த தலைவனா தான் பாக்குறாங்களே ஒழிய ஒரு வெகுஜன மக்களுடைய தலைவரா என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆதங்கம் அவருக்கு இருக்கு. அது நம்மளால உணர முடியுது. எந்த இடத்துல நீங்க அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க நீங்க வெகுஜன மக்களுடைய தலைவரா மாறுறதுக்கு? இன்னைக்கு உங்களுடைய சமூக மக்களே இவ்வளவு தூரம் இப்ப நம்ம எல்லாத்தையுமே பட்டியலிட்டோம் இல்லையா? இப்ப நமக்கே இவ்வளவு தெரியுதுன்னா அவருக்கு இதை விட லிஸ்ட் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா தானே இருக்கும். அப்ப அந்த இவ்வளவு தரவுகளை வச்சுக்கிட்டு கூட நீங்க இன்னும் ஐயோ வெளியே போனா நமக்கு 4 எம்எல்ஏ போயிடுவான் 2 எம்பி போயிடுவான்னா அந்த 4 எம்எல்ஏவும் 2 எம்பியும் எதுக்காக தேவைங்கிற கேள்வி வருது இல்ல? எதுக்காக உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும், பலத்துல இருக்கணும்? சரி, எதுக்கு இருக்கணும்? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தானே. அப்ப மக்கள் என்ன சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க ஆட்சியில் அதிகாரம் இருக்கணும்னா அது தேவையில்லாத அதிகாரம், தேவையில்லாத பலம் தானே. அப்ப அது இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அப்ப எதுக்காக நம்ம அதிகாரத்துக்கு வரணுங்கிறது முதல் கேள்வி கேட்கணும். எதுக்காக அதிகாரத்துக்கு வரோம்? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக. அப்ப நம்ம அதிகாரத்துல இருந்தோம். இப்ப இன்னைக்கு கூட்டணி கட்சி தானே. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுல அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா? அப்ப அந்த அரசாங்கத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற அரசாங்கத்துல உங்களுக்கும் பொறுப்புணர்வு இருக்கும்போது, மக்கள் பாதிக்கப்படும் போது, நீங்க இன்னைக்கு கூட நீங்க திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு, நீங்க எந்த கட்சியா வேணா அந்த இடத்துல ஆளுங்கட்சியா இருக்கட்டும், அந்த இடத்துல நீங்க ஒரு கூட்டணி கட்சியா இருந்து இன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலனா, இன்னைக்கு ஏதோ ஒரு மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு பிரச்சனைனா எவ்வளவு குதிக்கிறோம் இல்லையா? எல்லாத்தையும் கூட்டிட்டு உடனே ரோடு பூரா நாடு பூரா எல்லாமே அல்லோலகலப்பட்டு போற அளவுக்கு பண்றோம் இல்லையா? ஏன் இதுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்ப இந்த கண்ணில் நெய், இந்த கண்ணில் சுண்ணாம்பா? சொல்லுவாங்களா, ஒரு கண்ணில் வேணா இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புன்பாங்களா? அந்த மாதிரி நீங்க பாக்குறீங்களா? அப்ப மக்களுக்கு போய் என்ன நல்லது நடக்குமோ அதெல்லாம் இல்லையா? அப்ப அவன் தப்பு பண்ணாதான் தப்பா? இங்க இருக்க ஆளுங்க தப்பு பண்ணா தப்பு இல்லையா அது? அப்ப இது எந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்? அப்ப இந்த மாதிரி நடக்கும்போது எப்படி அந்த இன்னும் எதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பலனற்ற அதிகாரமும் பதவியும் தான் என்னுடைய கேள்வியா இருக்கு இந்த இடத்துல. இப்ப இன்னொரு புள்ளி விவரம் என்ன சொல்றாங்கன்னா, 2020 இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்ட்ரி ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்தெந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்ராசிட்டி ப்ரோன், அதாவது இந்த ஜாதிய வன்கொடுமை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியாக்கள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க மாநிலம் வாரியாகவே. அதில் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? 38 மாவட்டங்கள் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 38 மாவட்டத்தில் 37 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 345 கிராமங்களில் ஜாதிய வன்கொடுமை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஏரியான்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ எந்த இடத்துல இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இருக்குன்னு பாருங்கள். அதே 2020 இந்த மாதிரி ஜாதிய வன்கொடுமையை தடுக்கிறதுக்காக சில நலத்திட்டங்களை கொண்டு வரதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 3852 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் மூலியமா தமிழ்நாட்டுக்கு வருது. இது நம்ம ஒட்டுமொத்த இந்திய மாநிலத்தில் 6வது அதிகமான பணம் இந்த திட்டத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வருது. அப்போ இந்த நிலைமை எந்த இடத்துல இருக்கு பாருங்க. இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கிறதே 38 மாவட்டம். அதில் 37 மாவட்டத்தில் 345 கிராமங்களில் இந்த ஜாதிய வன்கொடுமை நடக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஏரியாவா டிக்ளேர் பண்ணுறாங்க அவங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இதெல்லாம் கண்ணும் கருத்துமா பார்க்கணும் இல்லையா? எப்பயுமே நடக்கிறதானு நீங்கள் அசால்ட்டாக விட்டுற முடியுமா? இதுதானே நீங்கள் கேட்குறீங்க. ஒரு தகவல் கொடுத்தாங்களா, இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாங்களா, அதை கொடுத்தாங்களா, ஹோம் அஃபேர்ஸ் இன்டர்னல் மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க. உங்களுக்கு ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து இந்த ரிப்போர்ட் வருது. அவங்க ஒரு பாராளுமன்றத்தில் கேட்குறவங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு இதை பதிலாக அவங்க வைக்கிறாங்க, இந்த டீட்டெயில் எல்லாம். அப்போ இவ்வளவு தூரம் நடக்கும்போது நீங்கள் என்ன ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எடுத்திருக்கீங்க? எடுக்க வேண்டாமா இதை பேஸ் பண்ணி நீங்கள்? சொல்லப்போனால் நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி விக்னேஷ். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.